நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த 18வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலே கொண்டு வரப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னுமாக சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலே கொண்டு வரப்படுகிறோம். அப்படியாயின் முதல் இதற்கு முன்னான வாழ்க்கையிலே நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இருக்கலாம், நாம் தேவனற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். இப்போ புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வேறு தேவன், இயேசு கிறிஸ்து வேறு, தேவன் வேறு என்று நீங்கள் இதிலிருந்து எண்ணிவிடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வேறு, தேவன் வேறு. இவ வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து அப்படி நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேல்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். யார்? கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேல்? இயேசு கிறிஸ்துவின் மேல். கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவியாவும் அறிக்க பண்ணும் என்று சொல்லி பிலிப்பியர்லே 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சரி, பிதாவாகிய தேவனுக்கு, அதாவது யெகோவா தேவனுக்கு இது மகிமை என்றும் இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன கர்த்தர் யார்? பிதாவாகிய தேவன். யெகோவா யார்? அவர்தான் கர்த்தர். இந்த பூமியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. இந்த சத்தியத்தை நீ நன்றாக விசுவசித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாமம்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த பூமியிலே இயேசு இருந்தபோது என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆம் ஆம், நானே அவர் என்று. ஆம் ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம்? நானே அவர் என்று. அதாவது அவர் யார்? யெகோவா பிதாவாகிய தேவன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய
எச்சரிப்புக்கு தர இன்றைக்கு ஜெகோவா சாட்சிகள் என்று ரோட்டு வழிய நிற்பார்கள், அநேகரை நீங்கள் காணுவீங்க. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவசிப்பதில்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், அவரை விசுவசிப்பதில்லை. பின்ன நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நானே அந்த யெகோவா என்று சொல்லி, நானே அந்த பிதாவாகிய தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பின் ஆகவே அந்த கூட்டத்துக்கு நித்திய ஜீவன் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆகவே நாம் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களும் கைகளிலே என்னத்தையும் வைத்திருப்பார்கள், பைபிள் ஒன்று வைத்திருப்பார்கள், ஏதோ ஒன்றை வைத்திருப்பார்கள், பைபிள் ஸ்டடி என்று கூப்பிடுவார்கள். மிச்சம் எச்சரிக்கையாயிருங்கள், நாங்கள் இந்த வஞ்சகங்களுக்குள்ளே அகப்பட்டு விடக்கூடாது. ஆகவே இவர்கள் தங்களுடைய பாவங்களிலே சாவடைந்து நித்திய ஜீவனை இழந்து போவார்கள். சரி, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். யெகோவாவின் சாட்சிகள் அல்ல, கிறிஸ்துவின் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1-8 தயவுசெய்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக. ஏசாயாவிலே 43ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 10வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நானே கர்த்தர், நானே இரட்சகர், நானே தேவன், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று அங்கே தேவன் பேசுகின்றார். ஆகவே இந்த பூமியிலே பாருங்க, கர்த்தர் இயேசுவை மாத்திரமே விசுவாசித்து அவருக்கு சாட்சியாக நீங்கள் காணப்படுங்கள், யெகோவாவுக்கு அல்ல. இதை நன்றாக, யெகோவாவுக்கு சாட்சிகளாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நீங்கள் காணப்படுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பரம பிதாவாகிய தேவனிடத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்தில் சேரும் அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இன்னமாக நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமது பரம பிதாவாகிய தேவனிடத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பின் அப்படியாயின் நாம் கிறிஸ்துவின் விசுவாசிகளாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே இருக்கும் போதே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடன் ஒப்புரவாகி விடுவது நல்லது. மாறாக தேவனுக்கு சத்துருவாய் இருந்து இந்த உலக வாழ்வை முடித்த பின்பு பரலோக ராஜ்யம் செல்ல, ஆத்தும சாந்தி அடைய இந்த மெழுகுவத்திரி கொளுத்துறது, பூச வைக்கிறது, இன்னுமாக வேறும் பல கிரியைகளை நடப்பிப்பது, ஆத்தும சாந்திக்காக கிரிகளை நடப்பிப்பது, அதில் எந்த பலனுமே இல்லை. அருமையானவர்களே, எந்த பலனுமே இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளுங்க. அடுத்ததாக பாருங்க, மரித்தவர்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மரித்தவர்களுக்காக சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எதிலும் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று பிரசங்கி 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் புரிந்து கொள்ளுங்க. பிரியமான பிள்ளைகளே, இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே தேவனுடன் ஒப்புரவாகி விட வேண்டும். தொடர்ந்து அந்த தேவனுடனான உறவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நன்றாக தெரியும்,
தேவனோடு நாம் ஒப்புரவாகி விட வேண்டும். இன்றைக்கு அதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. தொடர்ந்து அந்த தேவனோடு நாங்கள் கொண்ட உறவை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முக்கியமானது. வாசிப்போம். ஏசாயாவிலே 59வது அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் அருமையானவர்களே, பாவமே மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் தான் பாவம் செய்ததினால் அல்ல, பாவத்தில் பிறந்தவனாயிருப்பதினாலே அவன் பாவியாயிருக்கிறான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவர் மனம் திரும்பி தன் பாவங்களை அந்த பாவ பரிகாரியாகிய இயேசுவிடம் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. பின்ன ஆண்டவர் இயேசு முழு மனுக்குலத்தின் அந்த பாவங்களுக்காக தமது பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். முழு மனுக்குலத்துக்காக. அப்போ அவர் சிந்தி அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரண பலியாக அவர் மாறினார். பாவ நிவாரண பலியானார் என்றும் சொல்லுவோம். இந்த பலியை விசுவாசித்து, ஆம், எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக இயேசுவே பலியானார், பாவ நிவாரண பலியானார் என்பதை விசுவாசித்து நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு மெய்யான மனஸ்தாபத்துடன் கர்த்தர் இயேசுவிடம் பாவ அறிக்கை செய்து, அருமையானவர்களே, அவைகளை விட்டு விடுவதன் மூலமாக அங்கே பாவ மன்னிப்பும் பரிசுத்த வாழ்வும் நமக்கு கிடைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? பின்ன அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தொடர வேண்டுமல்ல, விட்டு விடுகிறவன். நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை விட்டு விட முடியும். அப்பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. பின்ன தேவனோடு மனிதன் ஒப்புரவாக இந்த ஒரே வழியை மாத்திரமே தேவன் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிறார். இந்த ஒரு வழி, வேற வழியிலே மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே மனிதரின் பாவத்துக்கு வேறு எந்த வழியும் பரிகாரமாக வைக்கப்படவில்லை. இதை உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் நியமித்திருக்கிற இந்த வழியிலே பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடன் நாம் ஒப்புரவாக்கப்பட்ட ஒருவராய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் தேவனுடனான உறவை காத்து கொள்ள வேண்டும். அந்த உறவை காத்துக்கொள்ள அந்த ஏற வேண்டிய முதல் படி என்ன தெரியுமா? முதலாவது படி தண்ணீர் ஞானஸ்நானம். அது எல்லோருக்கும் தெரியும். எடுத்த உடனே ஞானஸ்நானம் அல்ல,
அது அப்படிப்பட்டவன் ஏறுகின்ற முதல் படி கீழ்ப்படிதல், ஞானஸ்நானம். இது சபை போதனை அல்ல, இது ஒரு மார்க்க வழி அல்ல, இது ஒரு மனித கட்டளை அல்ல, ஒரு சடங்கும் அல்ல. இது தேவனுடைய ஒரு நீதி. இது தேவனுடைய ஒரு நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. அருமையானவர்களே, நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. சும்மாகவே ஞானஸ்நானம் என்று விட்டு சும்மா ஏதோ வாயில சொல்லிவிட்டு ஏதோ செய்துவிட்டு போற காரியம் இல்லை. இன்றைக்கு சில சபைகளிலே கூட நாம் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது முதல் அறிக்கை வாசிப்பார்கள். இந்த இடத்திலே நாங்கள் இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம், இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம் என்று அறிவிப்பார்கள். அறிவிப்பை பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்குகள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த கணக்குகள் நமக்கு தேவையில்லை. ஞானஸ்நானம் கணக்கு போட்டு காட்டுகிற இடம் அல்ல, அல்லது ஞானஸ்நானத்தை வைத்து ஒரு லாபம் சம்பாதிக்கிற இடம் அல்ல. நாங்கள் சட்டப்படியாக நாம் ஒரு இந்த இடத்திலும் அந்த ஞானஸ்நானம் சட்டம். ஆகவே இந்த நாட்டு சட்டத்தின்படியாக நாங்கள் ஒரு சம்பளத்தை பெற்று ஒரு ஞானஸ்நானத்தை ஒருவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த சட்டத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு அந்த சிட்டி மூலமாக ஒரு தொகை பணத்தை அந்த எம்ஐன்டைக்கு கொடுப்பார்களாம். பின் ஆகவே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுப்பதிலே சிலர் என்ன செய்கிறார்கள், மும்முரமாக நிற்பார்கள். ஏனென்றால் பணம் கிடைக்கும் அந்த எம்ஐன்டைன்றதுக்காக வேண்டி. பின் அதில் இதெல்லாம் விளையாட்டான காரியம் அல்ல, அது தேவனுடைய நீதி, அவரோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. சரி, வாசிப்போம். நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக இவைகளை விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் சத்தியத்தில் வளர வேண்டும், இன்னும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி அல்ல, இருந்தாலும் நீங்கள் இன்னும் நீங்கள் குழந்தைகளாக நாம் இருக்கக்கூடாது. நாம் வளர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது வாசிப்போம். ரோமரிலே 6ஆம் அதிகாரத்திலே 3-5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆழமான இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆகவே அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்க வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னாகவே ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பாருங்க. எவ்வளவு நிச்சயத்தை நமக்கு தருகிறது என்று சிந்தித்து பாருங்க. ஆகவே இவ்விதமாக தேவனுடனான நம்முடைய உறவை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் தேவனுடனான உறவிலே நாம் பெறப்பட வேண்டும். ஒவ்வொரு படியாக நாங்கள் வருகிறோம். அதாவது தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம். பின் ஆகவே இந்த ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சையுடன் காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது, காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே அவர் நம்மை அபிஷேகிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு
இந்த அபிஷேகத்துக்காக மனுஷரிடத்திலே ஓடுகிறார்கள், ஊழியரிடத்திலே ஓடுகிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அபிஷேகம் பெற வேண்டுமா வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டுமா வாருங்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு மனுஷனும் அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் மனுஷனால அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறது, தேவனால் உண்டாகிறது. ஆகவே அபிஷேகம் என்று ஒரு நாளுமே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது, ஜெபிக்கிறதுக்கு போகக்கூடாது. அபிஷேகம் ஒரு மனிதனால அல்ல. நீங்கள் சொல்லுகிறேன், இன்றைக்கு மனிதன் எல்லோரும் அசுத்தமானவர்கள் தான். கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகள் தான். நாம் பாவி இல்லை, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆனாலும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமான தாழ்வை நமக்கு அவசியம். பின் ஆகவே அருமையானவர்களே, அபிஷேகம் தேவனால், தேவனுடைய ஆவியினால் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக காத்திருக்கவனுக்கு ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். தேவன் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க கீழ்ப்படிந்திருங்கள், ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்க. ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சொல்லின்படி கேட்டு கேட்டு நடவுங்க. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அபிஷேகம் அதை கீழ்ப்படிந்தவர்களுக்கு அந்த அபிஷேகம் கட்டாயம் ஆண்டவரால் தரப்படும். அந்த அபிஷேகம் சகலதையும் குறித்து நம்மை போதிக்கும். புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அது போதிக்கிறபடியே அவரிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை, உங்களுக்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க 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 அந்த அபிஷேகம் உங்களிலே பெருகும். அது ஒரு நாள் எங்களிலே பொங்கி வழியும். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. அவ்விதமான அனுபவம் அது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. 1 யோவானில் நீங்க 2வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீங்க எடுத்து நீங்கள் வீட்டை கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படி நம்மை சாட்சியாக வைத்து உங்களுக்கு கூறுறேன். இன்றைக்கு நானும் என்னுடைய மனைவியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உடனடியாக அவருடைய அழைப்பு வந்த பொழுது எந்த பின்வாங்கலும் இல்லாமல், எந்த காலை பின்னும் வைக்காமலும், அருமையானவர்களே உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று உடனடியாக நாங்கள் கீழ்ப்படிந்தோம். உடனடியாக கீழ்ப்படிந்தோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் ஒரு காலத்திலே மதத்திலே வைராக்கியமாயிருந்தவர்கள். அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதத்திலும் வைராக்கியமாயிருந்திருக்கிறீர்கள். நானும் கத்தோலிக்க மதத்திலே வைராக்கியமாயிருந்தேன். ஆனால் தேவனுடைய அழைப்பு வந்த பொழுது உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்தோம். உடனடியாக எது வகையும் சிந்திக்கவில்லை, கீழ்ப்படிந்து விட்டோம். அருமையானவர்களே, அந்த நாளிலே யாரும் நமக்கு சத்தியம் சொல்ல இல்லை. அப்படி யாரையும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வழி கூட எங்களுக்கு தெரியாது. பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பின் அப்படி என்றால் கர்த்தரே அற்புதமாய் வழி நடத்தினார். ஒரு நாள் நாங்கள் சுமார் ஒரு 4:30 மணி இருக்கும், பிற்பகல் 4:30 மணி இருக்கும். ஒரு மணி அளவிலே நாங்கள் வீதியிலே வளமை போல உலாவி கொண்டு வர்ற நேரத்திலே ஒரு ஜெர்மன் சகோதரி, யாரென்று தெரியாது, சந்தித்தார். அப்பொழுது குழந்தையோடு நாங்கள் போய்கொண்டிருக்கீங்கள. அவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, குழந்தைகளை கண்டால் என்று அவர்களுடனே பேசுவார்கள். அப்படி பேசி கதைத்து விட்டு, நீங்கள் கத்தோலிக்கமா என்று கேட்டார்கள். நாங்கள் ஓம் என்று சொல்லி, அப்பொழுது அவ ஒரு கேள்வியை தான்,
இப்படி கதைத்து கொண்டு இந்த கேள்வியை சொன்ன உடனே, நாங்கள் பதிலை சொன்ன உடனே ஓம் கத்தோலிக்கன் தான் சொன்ன உடனே ஒரு கேள்வியை மாத்திரம் முன்வைத்தான். என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் கொடுத்த 10 கற்பனையை தானே நீங்கள் நம்புகிறீர்கள். அதிலே முதலாவது 2வது கற்பனையை சுட்டி காட்டி, அது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மரியாளையும் ஏனைய மரித்த மனிதர்களையும் சொரூபங்களையும் நீங்கள் வணங்குகிறீர்கள் ஏன் என்று கேட்டார். இவ்வளவு நான் கேட்டேன், வேற ஒன்றுமே கேட்கவில்லை. கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பாச என்று நாங்கள் கேட்ட பொழுது நாங்கள் சொன்னோம் தமிழ். அப்பொழுது அவர் தன்னுடைய பேக்குக்குள் இருந்து ஒரு பைபிளை எடுத்து தந்து, இதுதானா என்று பாருங்க என்று கேட்டா, நாங்கள் பார்த்தோம் தமிழ் பைபிள். ஓமன்றம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிட்டு, இவ்வளவுதான். சரி நாங்கள் வாரன் போயிட்டு சொல்லி போட்டு போனவரா போயிட்டான். ஆனால் அவ போயிட்டா. அவட கேள்வி நம்முடைய இருதயத்திலே ஏதோ செய்து கொண்டிருந்தது, ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது நாம் துரிதமாக நாங்கள் போன பயணத்தை விட்டு மீண்டுமாக கிண்ட வாகனை திருப்பி கொண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அலுவல் எல்லாம் பட்டன்னு முடிச்சு போட்டு, இந்த சகோதரியினுடைய வார்த்தை நிமித்தம் நாம் இருக்கா இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? உடனடியாக பைபிளை விரித்து நாங்கள் அவைகளை குறித்து பார்த்தோம். தேவன் அற்புதமாய் வழி நடத்தினார். இப்படியும் இருக்கிறதா? முதல் இருக்கிறது தான் தெரியும். ஆனாலும் எங்களுடைய கேள்வி, இப்படி இருக்கிறதா? எங்களுடைய ஃபாதர்மார், எங்களுடைய பிரதர்மார் அல்லது நாங்கள் படித்த கல்லூரிகளிலே இது இதை குறித்து சொல்லி தந்திருக்கிறார்கள், ஆனால் சொல்லித்தரையிலேயே சுட்டி காட்ட இல்லையே என்ற ஒரு எண்ணம் நம்மிலே வந்தது. அந்த இரவே நாம் முழந்தாளிட்டோம். நாம் அதற்கு புதியவர்கள். முழந்தாளிட்டோம். படங்களை கழட்டி வைத்தோம். அந்த படம் இந்த படம் என்று கொளி வைத்திருந்தோம், கழட்டி வைத்தோம். சொருவம் இருந்தது, சொருவத்தை மூடி இறக்கி வைத்து விட்டோம். அதை தொடர்ந்து கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார், வழி நடத்தினார். அதே வேளையிலே அநேக நாள் சென்று விட்டது. ஒரு நாள் நித்திரையாயிருந்த எம்மை ஒரு நாள் யாரோ தட்டி எழுப்பின மாதிரி எழும்பினோம், அவ்வளவுதான். அந்த நேரத்திலே ஒரு அபிஷேகம் எங்களை நிறைத்தது. நித்திரையாயிருந்த சாமத்திலே எழுப்பி 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் தேவனையே துதிக்கவும் பாடி அவரை மகிழவும் வைச்சார் ஆண்டவர். அருமையானவர்களே, யாரும் எங்களை கற்றுத்தர இல்லை. இது ஒரு வழி உண்டு, இப்படி ஒன்று இருக்கின்றங்களை சொல்லித்தர இல்லை. இப்படி ஒரு அபிஷேகம் ஒன்று இருக்கின்ற தெரியுது, ஒன்றுமே தெரியாத அருமையானவர்களே. இன்றைக்கென்றாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், அதை சொல்றோம், இதை சொல்றோம். நீங்க கேள்வி கேட்கிறீங்க, பதில் சொல்லுகிறோம். எங்களுக்கு அன்று யாருமே இல்லை. தேவாவியானவர் அற்புதமாய் அபிஷேகித்தார். அந்த நேரத்தில் அதுதான் அபிஷேகம் என்று அல்ல, பின்புதான் காலப்போக்கிலே அதுதான் அபிஷேகம் என்று அறிந்து கொண்டோம். அதுதான் அருமையானவர்களே ஊழிய அபிஷேகம். ஊழிய அபிஷேகம். அந்த ஊழிய அபிஷேகம் பெற்றுவிட்டு நாங்கள் பல இடங்களுக்கு அந்த நேரத்தில் கேட்டு கேட்டு ஓடி ஓடி ஒவ்வொரு இடங்களாக திரிந்த காலங்கள் உண்டு. அருமையானவர்களே, வேலை முடிந்தால் ஓடுவோம், மற்ற காரியம் செய்தால் ஓடுவோம். எங்களுக்கு இதே இதாக கூடி யாருமே சொல்ல இல்லை. எங்கேயாலும் ஜெபம் நடக்குதா போயிடுவோம். அது எந்த இடம் என்று எங்களுக்கும் தெரியாது, போயிடுவோம். அந்த இடங்களிலே ஜெபங்களிலே கலந்து கொள்வோம். அப்படியா நேரத்திலே ஜெகோவா சாட்சிகள்கிட்டையும் போனது உண்டு. தப்பி வந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நாம் எந்த சபையிலே நாங்கள் இருந்ததண்டில்லை. போனோம், அறியாமல் போனோம். ஒரு வாஞ்சை, ஜெபம் செய்ய வேண்டும். ஜெப கூட்டமாம், அங்க கூட்டமாம், எங்கெங்க சின்ன சின்ன கூட்டங்களா கூடி இருக்கிறாங்களோ போனோம். நாங்களே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து
நாங்கள் வளர்ப்போம் அதை என்று சொல்லி அந்த ஊழியங்களை வளர்ப்போம் என்ற ஒரு எண்ணம் ஒன்று எங்களுக்குள்ளே உருவாகியிருந்தது. ஆம், நாம் பெற்ற அபிஷேகம் இன்னும் வழிநடத்தி கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, இன்றும் அது நடத்தி கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே நாம் எந்த சபையிலும் நாம் நிச்சயமாக உறுதி இருந்ததில்லை. பல சபைகளுக்கும் போனோம். எந்த சபையிலும் இருந்து எந்த சபைக்கு நாங்கள் பிரிந்து வந்ததுமில்லை. எந்த ஆத்துமாக்களை நாங்கள் வஞ்சித்து வந்ததுமில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஆத்துமாக்களை இந்த இடத்திலே அநேக ஆத்துமாக்களை தந்தார். அதிசயம்! எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறியதிலேமா, வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகளிலே இருந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் மாறியது. அப்பொழுது இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலும் ஞாயிறு தினங்களிலும் எங்கேயும் போயிடுவோம். அப்பொழுது இந்த இடத்திலே வந்த பிள்ளைகள் கூட சொன்னார்கள், பாஸ்டர், நாங்கள் இஞ்சி ஒரு சபையை இஞ்சியே நாங்கள் ஆரம்பிப்போமே, ஏன் அங்கே இங்கெல்லாம் நாங்கள் ஓடுவான் என்று சொல்லி கேட்டாங்க. இல்லை, அந்த ஊழிய அழைப்பு தந்திருக்கிறார், அதை கர்த்தர் உறுதிப்படுத்தாமல் அதை தொடர பயமாயிருக்கிறது என்று உண்மையாக சொன்னோம். எங்களுக்கு பயமாயிருக்குது. ஆகவே நாங்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை தரட்டுக்கும், உறுதியை தரட்டும் என்று சொல்லி சொன்னோம். அருமையான, இது உங்களுடைய பலம், நீங்களும் பலம் அடைய வேண்டக்காக சொல்லுறோம். அவ்விதமாக நாங்கள் போனதினாலே அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இழந்தோம். ஏன்? நாங்கள் அந்த நேரமும் குழந்தைகள் தான். வஞ்சகம் அறியவில்லை, மற்றவருடைய சூதுவாதுகளை நாங்கள் அறியவில்லை. அநேக ஆத்துமாக்களை இழந்தோம். அருமையானவர்களை வஞ்சித்து எடுத்தார்கள். இறுதியிலே வெறும் கையாய் வந்து நின்று முழந்தாளிட்டு கதறி கத்திடத்திலே கேட்டோம், வேதனையோடு கேட்டோம். அதன் பிற்பாடு கர்த்தர் வெறும் அநேக ஆத்துமாக்களை தந்தார். அப்பையும் இருக்கிறோமா, வெளிக்கிறோம், கார் எடுத்துக்கொண்டு வெளிக்கிறோம், ஒரு சகோதர குடும்பத்தை ஏற்றிக்கொண்டு வெளிக்கிறோம். வெளிக்கிட்டு கொண்டு போகும் பொழுது நாம் போகிற வழி அடைக்கப்பட்டிருந்தது. திருப்பி கொண்டு இன்னொரு வழியாக போனோம், அடைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு வழியாக போனோம். இப்படி பல இடங்களில் சுற்றினோம், ஒரு இடமும் போக முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது காருக்குள்ள சகோதரி சொன்னா, பாஸ்டர், எங்களுடைய வீட்டிலே நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிப்போம் என்று சொல்லி சொன்னாங்க. உடனடியாக இந்த கம்பட்டணத்திலே அந்த வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. சகோதர 14 வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் சபையின் ஆரம்பம். அன்று தொடக்கம் கர்த்தர் சபை ஊழியத்தை உறுதிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு எம்மை போன்றுதான் உங்களுக்கும் கர்த்தர் அபிஷேகம் செய்து ஆட்கொள்ளுவார் என்று நாம் சொல்லவில்லை. நீங்களும் அப்படி நினைக்க கூடாது. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதன்படி அவர் உங்களை அபிஷேகித்து உங்களை நடத்துவார். அருமையானவர்களே, இதை புரிந்து கொள்ளணும். அது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற அபிஷேகம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்திருக்க, கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்க. உங்களில் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். குமாரன் பிதாவிலும், நாம் கிறிஸ்துவிலும், கிறிஸ்து நம்மிலும் இருக்கிற அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் தேவனுடன் இணைக்கப்படுகிறோம். இதைத்தான் நம்முடைய கர்த்தர் சொல்லுவதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காணலாம். வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 20வது வசனத்தை வாசியுங்க. ஆம், ஆம்,
ஆம் 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 ஆம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவில் அன்பாயிருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு எதிர்பார்க்கிறார். தம்மிலே அன்பாயிருக்க வேண்டும். அந்த அன்பின் அடையாளம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதன் மூலம் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அருமையானவர்களே, நாங்கள் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் அவனிடத்திலே வந்து, யாருக்கு? இந்த வசனத்தை கை கொள்ளுகிறானே, கீழ்ப்படிந்து அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிப்பதை 23வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. பின்ன அந்த வல்லமை தேவனுடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் அந்த ஐக்கியம் நமக்குள்ளே வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு மிகவும் விளக்கமாக ஆறுதலாக சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்ததாக, அவரை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடனான உறவை காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிங்க. ஆம் ஆம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ள என்ன வேண்டுமாம்? என்ன வேண்டுமாம்? விசுவாசம் அவசியம். அவிசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை விலகச் செய்கிறது. அவிசுவாசம். பின் அவிசுவாசம் ஒரு பொல்லாத இருதயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம், அந்த விசுவாசமே ஆபிரகாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவராக, தேவனுடைய சிநேகிதனாக மாற்றிவிட்டது. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் இயேசுவின் மேல் கொண்டுள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இறுதி வரை காத்து கொள்ளுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு படியாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஞான ஸ்நானத்தின் படியிலிருந்து இப்படி ஒவ்வொரு படியாக போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த படிக்கு வருவோம். சங்கீதம் 145:18 வாசிங்க. சங்கீதம் 145:18 வாசி. ஆம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் நம்முடைய ஜெப ஜீவியம் மூலமாக அருமையான தேவனுடனான நம்முடைய உறவை காத்துக்கொள்ள முடியும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம்முடைய ஜெப ஜீவியம். ஜெப ஜீவியத்தின் மூலமாக தேவனோட உறவை நாம் பலப்படுத்த முடியும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்துடன் ஜெபிக்கும், அதாவது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு அருகிலே வந்திருப்பதை நாம் உணர முடியும். அருமையானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஜெபத்திலே தாங்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர், நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அதே நேரத்திலே உங்களுடைய இந்த ஜெபம் நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார், நமக்கு அருகிலே இருக்கிறார். ஆகவே இந்த காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆழமான ஜெப ஜீவியத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த ஜெபம் குறைவடைந்து வருகிறது. உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருவரும் இந்த காலத்திலே ஒரு ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். சாக்கு போக்களை விட்டு விடுங்க, சாக்கு போக்களை முன் வைக்காதீங்க. தயவு செய்து ஜெப ஜீவியத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. சாக்கு போக்களை வைத்துக்கொண்டு நீங்க
ஜெப ஜீவியத்தை அலட்சியம் பண்ணாங்க. இன்றைக்கு அலுப்பா இருக்குது, படுப்போம், பிரியான கஷ்டம், இப்படி எல்லாம் நாங்க வேலை கஷ்டம், இப்படி எல்லாம் சாக்கு போக்களை வைத்து ஜெப ஜீவியத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனுடனான நம்முடைய உறவை இது நிச்சயம் பாதிக்கும், நிச்சயம் பாதிக்கும். சரி, இறுதியாக அடுத்தபடி நமது சபை ஐக்கியம் சரியில்லாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய உறவிலே பாதிப்பு வரும். தேவனுடனான உறவில் பாதிப்பு வரும். புரிந்து கொள்ளுங்க, சபை ஐக்கியம் சரியில்லாவிட்டால் சபை கூடுதலில் பாதிப்பு உண்டாகும். இன்றைக்கு அது ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு வழியாக அமைந்துவிடும். சபை கூடுதல் என்பது எப்பொழுதாவது ஏதோ ஒரு இடத்திலே நிச்சயமாக நியமிக்கலாம். ஒரு நாட்டுக்கு நாடு சில நேரங்களில் வேறுபடலாம். அன்றைக்கு கூட அன்று ஒருவர் கதைக்கும் பொழுது அவர் அதாவது அரபு நாட்டிலே வேலை செய்கிறவர் தான் ஆண்டவருடைய பிள்ளை. அங்கே அவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை தான் தங்கள் எல்லாருக்கும் லீவு. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அங்கே சபை கூடுகிறார்கள். நல்லது, அவர்கள் அங்கே நியமிக்கிறார்கள். அந்த நியமிக்கிற நாளில் நாம கூட வேண்டும். சபை கூடுதலிலே நாங்கள் பாதிப்பு உண்டாகும் போது அருமையானவர்களே, தேவனுடைய வழிநடத்தல்களை நாம் இழந்து போய்விடுவோம். மட்டுமல்ல, அவருடைய சமாதானத்தை நாம் இழந்து போய்விடுவோம். அருமையானவர்களே, நன்றாக நீங்க அறிந்து புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆகவேதான் இன்றைக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இனி அந்நியரும் வாசிக்கிற பாருங்க. 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புங்கள் என்று அங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவனுடனான நம்முடைய உறவை காத்துக்கொண்டு தமது மூலமாக தேவனிடத்திலே சேர வேண்டும் என்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாகத்தை தீர்க்கிற ஜனமாக நாம் காணப்படுவோம். அப்பொழுது நித்தியமாக அவரோடு இருக்கின்ற அந்த அளவில்லாத சந்தோஷமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த பாக்கியத்துக்கு சுதந்திரவாளியாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.